evening friends. இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஓகேங்களா? சொல்ல போகலாம். ஹீமோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளோ. ஹீமோடைனமிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிளட் மூவ்மெண்ட், ஃபிசியலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ எப்படியா இருக்குது பாடியில், அந்த சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் நமக்கு ஹீமோடைனமிக்ஸ். ஓகேங்களா? பிளட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னா சப்ளை த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி மயோகார்டியம். ஹார்ட் மசில்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுதுங்க, ஆக்சிஜனேட்டட் சப்ளை பண்ணுது, ஆக்சிஜனேட்டட் ஏர் சப்ளை பண்ணக்கூடியது தான் கரோனரி ஆர்டரிஸ். அடுத்தது கார்டியாக் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணுதுங்க, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆக்சிஜனேஷனுக்காக லங்ஸுக்கு கொண்டு போவோம். அதான் வந்து கார்டியாக் வெயின்ஸ். பாருங்கள், ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு கன்ட்ராக்ஷன் நடக்குது, மசில் கன்ட்ராக்ஷன் நடக்குது, ஹார்ட்டை பம்ப் பண்ணுது. அப்போ வந்து என்ன ஆகுதுங்கன்னா, அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மயோகார்டியல் செல்ஸில் வந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குது. அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலோட அந்த ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேஸ் 0 to ஃபேஸ் 4. இப்போ ஃபேஸ் 0வில் என்ன நடக்குது, இப்போ காமனாக நம்ம ஒரு அவுட்லைனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபேஸஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு ஹார்ட்டோட மசில் இருக்குது, மசிலுக்குள்ளே செல்ஸ் இருக்குது, அந்த செல்ஸுக்குள்ளே என்ன ஆகுது, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குது. அந்த செல்ஸில் எப்படி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து சோடியம் உள்ளே என்ட்ரு ஆகும். சோடியம் என்ட்ரானாலே என்னதுங்க, கன்ட்ராக்ஷன். கால்சியம் எகைன் என்ட்ரு ஆகும். கால்சியம் என்ட்ரானால் என்னது, கன்ட்ராக்ஷன். உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் என்ன ஆகுதுங்க, வெளியில் வருது, செல்லை விட்டு வெளியில் வருது. வெளியில் வந்தால் என்ன ஆகுதுங்க, கன்ட்ராக்ஷன். பொட்டாசியம் உள்ளே போச்சுன்னா, கால்சியம் சோடியம் வெளியில் வந்துச்சுன்னா செல்லை விட்டு, பொட்டாசியம் உள்ளே போகுதுன்னா ரிலாக்ஸேஷன் ஆகும். இப்போ பொட்டாசியம் ஃபார் தி ரிலாக்ஸேஷன், கால்சியம் அண்ட் சோடியம் ஃபார் தி கன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு காமனான அவுட்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபேஸ் 0. ஃபேஸ் 0 வந்து ரேபிட் டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன்னாலும் கன்ட்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கும்போது டீபோலரைசேஷன் நடக்கும். சரிங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் கரண்ட்டு தான். ஆக்சுவலாக பாடியில் நடக்கக்கூடிய அந்த கரண்ட்டு தான். அந்த கரண்ட் எந்த அளவுக்கு அந்த பாடிக்குள்ளே போயிட்டு அது ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதை வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. நேச்சுரலி இருக்கக்கூடிய கரண்ட், ரைட்டுங்களா? ஸோ வந்து இப்போ ரேபிட் டீபோலரைசேஷன் நடக்கும்போது கார்டியாக் மசில் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகுது. அதுக்கு என்ன தேவைப்படுதுங்க, டீபோலரைசேஷன். சோடியம் என்டர்ஸ் ரேபிட்லி இன்சைட் தி செல்ஸ், கார்டியாக் செல்ஸ். எகைன் பாருங்கள், அது வந்து ஃபேஸ் 0ன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் 1ல் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ரேபிட் ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன் என்ன சொன்னோம், ரிலாக்ஸேஷன். அப்போ என்ன ஆகுது, பொட்டாசியம் செல்ஸ் மூவ்ஸ் அவுட். பொட்டாசியம் வெளியில் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுங்க, அங்கே வந்து ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஃபேஸ் 2 வந்து பிளேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அனதர் நேம் சொல்கிறாங்க. கால்சியம் 2 என்ன ஆகுது, கால்சியம் அயன்ஸ் என்ன பண்ணுதுங்க, என்ட்ரு ஆகுது உள்ளார். எகைன் என்ன ஆகுது, கால்சியம் போனாலும் கன்ட்ராக்ஷன் தான் பண்ணும். ஃபேஸ் 3. ஃபேஸ் 3ல் பாருங்கள், ரேபிட் ரீபோலரைசேஷன். பொட்டாசியம் மூவ்ஸ் அவுட். பொட்டாசியம் என்ன ஆகுதுங்க, வெளியில் வருது. அப்போ ரீபோலரைசேஷன், எகைன் ரிலாக்ஸேஷன். இதுதான் வந்து நடக்குது. பொட்டாசியம் வெளியில் வந்தால், பொட்டாசியம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு மினரல். கால்சியம் அண்ட் சோடியம் கன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? 4th ஸ்டேஜில், ரெஸ்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுது, திரும்ப பொட்டாசியம் வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகிடுது, சோடியம் அண்ட் கால்சியம் வந்து மூவ் அவுட் ஆகிடுது. அப்போது ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன், அதுக்கு தேவைப்படக்கூடியது சோடியம் என்டர்ஸ் இன்டு தி செல். செகண்ட் வந்து என்ன ஆகுதுங்க, ரீபோலரைசேஷன். இப்போ பொட்டாசியம் வெளியில் வருது. கன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத விட நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மூமெண்ட் ஆஃப் அந்த சோடியம் பொட்டாசியம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கன்ட்ராக்ஷனுங்கிறதே மறந்துடுங்க, மூமெண்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சோடியம் உள்ளே என்ட்ராகுது, டீபோலரைசேஷன். பொட்டாசியம் வெளியில் அவுட் ஆகுது, ரீபோலரைசேஷன். திரும்ப கால்சியம் என்டர் ஸ்லோலி இன்சைடு. அப்போ என்ன ஆகுதுங்க, அது வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டேஜ் 2. எகெயின் என்ன ஆகுது, பொட்டாசியம் மூவ் அவுட் ஆகுது, அதை வந்து ரீபோலரைசேஷன் சொல்கிறோம். ஃபைனலாக என்ன ஆகுது, பொட்டாசியம் அயன்ஸ் வந்து உள்ளே போகுது, சோடியம் அண்ட் கால்சியம் அயன்ஸ் வெளியில் வருது. இது வந்து 4 ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரி சீக்வன்ஸியெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? என்ன ஸ்டேஜில் எது நடக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதில்லை. ஜஸ்ட் ஒரு அவுட்லைனு என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். எஃபெக்டிவ் ரிஃப்ராக்டிவ் பீரியட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கரண்ட், எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு அந்த மசில்ஸில் வந்து போகுது, ஒரு டீபோலரைசேஷன் ரீபோலரைசேஷன் நடக்குது. அப்போது இன் பிட்வீன் ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கும் இன்னொரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கும் இடைப்பட்ட நேரத்தை தான்
எஃபெக்டிவ் ரெஃப்ராக்டரி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், இதில் வந்து நமக்கு ஒரு இசிஜியோட ஒரு நார்மல் இசிஜியோட ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள், எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பி வேவ் இருக்கா, அடுத்து இது வந்து ஏட்ரியல் மசில் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஹார்ட்டோட அப்பர் பார்ட்டில் இருக்கிறது கன்ட்ராக்ஷன் ஆகும்போது அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேவ் தான் இந்த வேவ். இது வந்து ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது என்ன பண்ணுது, ஏட்ரியல்னா ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும். அப்போ பேஸ் லைனுக்கு திரும்ப வரும் அந்த மசில்ஸ். திரும்ப வென்ட்ரிக்கிள் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு கன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ கன்ட்ராக்ஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஏட்ரியல் கன்ட்ராக்ஷனோட வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் வந்து என்ன அதிகமாக இருக்குது, அதோட கன்ட்ராக்ஷன் பவர் அதிகமாக இருக்குது. ரைட், அப்போது QRS இது என்ன ஆகுது, இந்த அளவுக்கு கன்ட்ராக்ஷன் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது, திரும்ப அதிகமாக போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப பேஸ் லைனுக்கு வருது. இந்த செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். QRS காம்ப்ளெக்ஸ் நத்திங் பட் வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன். P அப்படிங்கிறது P வேவ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்தது T வேவ் இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி என்னென்னா வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகுதுல்ல, கம்ப்ளீட் ரிலாக்ஸ், ரீபோலரைசேஷன் தான் நம்ம ரிலாக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, ரெக்கவரி, அதை தான் வந்து T வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா. அப்புறம் இந்த QRX காம்ப்ளெக்ஸ்னு இதுக்கு அனதர் நேம் கொடுத்தாங்க, அதை பார்த்தோம். அடுத்தது PR இன்டர்வல் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டில் வந்து வென்ட்ரிக்கிள் ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் நடக்குது, கன்ட்ராக்ஷன் நடந்து முடிஞ்சு தென் என்ன ஆகுதுங்க, வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த இன்பிட்வீன் இருக்க ஸ்பேஸ் டைம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் PR இன்டர்வல் அப்படிங்கிறாங்க. எகெயின் பாருங்கள், ST செக்மெண்ட் அப்படிங்கிறது வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் நடக்குது, தென் வந்து அதோட ரீபோலரைசேஷன் நடக்குது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல, அதை ST செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்சர் நல்லா மைண்டில் ஞாபகம் இருக்கணும். P அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது, QRST, ஓகேங்களா. P அப்புறம் D ரெண்டுமே ரெண்டு வேவ், QRS ஒரே வேவ். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதை போட்டுடலாம், ஓகேங்களா. இது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம போட்டுடலாம், ஓகேங்களா. இவ்வளோ தான் கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்கிறது. QR இன்டர்வல் அப்படின்னா என்ன, Q இங்கே இருக்குது, இங்கே இருக்குல்ல QT இன்டர்வல், Q இங்கே இருக்குது, T இங்கே இருக்குது, சரிங்களா. Tயோட வேவ் கம்ப்ளீட்டாக முடிகிற இடம் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ரீபோலரைசேஷன், டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் வென்ட்ரிகுலர், இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் என்ன சொல்கிறோம் நம்ம, ST செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். QT செக்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்னதுங்க, Q வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் டு வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸேஷன் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். உங்களுக்கு MCQ வருதுன்னா டக்குன்னு இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க ஒரு பேப்பரில், டக்குன்னு வரைஞ்சிட்டு இதை பார்த்து அவன் கேட்டிருக்க கொஸ்டினை மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், P வேவ் ஏட்ரியல் டீபோலரைசேஷன் ரிசல்ட் இன் தி ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன், இந்த இடம் ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சிச்சு, சிம்பிள். PR இன்டர்வல் உங்களுக்கு Pக்கும் R இன்டர்வல், Rனா எக்ஸாக்ட்லி இதுக்கு கீழே வரணும், இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. PR இன்டர்வல் இது என்ன சொல்கிறாங்கன்னா டைம் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் P டு ஸ்டார்ட் ஆஃப் QRS. ஓகே, தென் கரெக்டு தான், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. Pயோட ஸ்டார்ட், அதாவது ஏட்ரியல் கன்ட்ராக்ஷனில் இருந்து வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஸ்பேஸை PR இன்டர்வல்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் MCQவில் வைப்பாங்க. அடுத்தது QRS காம்ப்ளெக்ஸ் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் மட்டும்தான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. QRSனால் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க, ஆனால் ஈஸியாக முடிஞ்சிச்சு. QRS வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் ஒன்லி. QT இன்டர்வல் என்ன பண்ணுறோம், டைம் டு ஸ்டார்ட் ஆஃப் Q, Qவில் இருந்து T வரைக்கும், ஓகேங்களா. ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சிங்க ஹார்ட்டோட அந்த கம்ப்ரஷன் ரிலாக்ஸேஷன் ரெண்டையும் வச்சு நம்ம பார்க்கும்போது, கண்ட்ராக்டிலிட்டி ரிலாக்ஸேஷன் ரெண்டையும் பார்க்கும்போது PR இது வந்து ஒரு செக்ஷனு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது Qங்கிற செக்ஷன்லேருந்தே நமக்கு Tயோட வேவ் கம்ப்ளீஷன் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடியது தான் QT இன்டர்வல்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா. பாருங்கள், டீபோலரைசேஷன் ப்ளஸ் ரீபோலரைசேஷன், மசில் கன்ட்ராக்ஷன் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே சேர்ந்தது தான் QT இன்டர்வல். அடுத்தது பாருங்கள், ST செக்மெண்ட். ST செக்மெண்ட்டுங்கிறது இந்த
இந்த இடம் தான் ST செக்மெண்ட்டு. அதை நமக்கு பார்த்துருக்கோம் பாருங்கள். இன் பிட்வீன் தி வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் ஆகி ரீபோலரைசேஷன் ஆகுது இல்லைங்களா, கன்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள். இன் பிட்வீன் இருக்கக்கூடிய பிளேஸ். டி வேவ் அப்படிங்கிறது வென்ட்ரிக்கல் ரீபோலரைசேஷன். இது மட்டும்தான் ரெக்கவரி ஆகுது. ஓகேங்களா, ரெக்கவரி ஆகுது. பி வேவ்னா என்னென்னு தெரியும், கியூ வேவ்னா என்னென்னு தெரியும், அதாவது QRS காம்ப்ளெக்ஸ் என்னென்னு தெரியும், டி வேவ்னா என்னென்னு நமக்கு தெரியும். அடுத்து இதுக்குள்ள ஸ்பேஸ், இதுக்குள்ள ஸ்பேஸ், இதுக்குள்ள ஸ்பேஸ், இவ்வளோதான் அதில் உள்ளது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு சரிங்களா, அதனால் பார்க்கணும். கான்செப்ட் ஆஃப் மாஸ்டர் கிளாஸ் ஹைப்பர் டென்ஷன் ரெஜின் ஆன்ஜியோடென்சின் சிஸ்டம். இப்போ பாருங்கள், பிரைமரி எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் மோஸ்ட் காமன் இல்லைங்களா, நோ ஸ்பெசிஃபிக் அண்டர்லையிங் காசஸ். எந்த ரீசனும் இல்லை, காமனாகவே பிரைமரி எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஏஜ் வைஸ் வரலாம். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் டியூ டு தி ரீனல் ப்ராப்ளம், டியூ டு தி வாஸ்குலர் ப்ராப்ளம், டியூ டு தி எண்டோக்ரைன் டிசார்டர், டியூ டு தி ரைசஸ் வித் ஏஜ். ஃபைன். இப்போ ஏஜால் ரைசஸ் ஆகிறதும் செகண்டரி தான். டியூ டு தி ரீனல் இஷ்யூஸ், இப்போ கிரியாட்டின் அதிகமாக இருந்தாலும் பிளட் ப்ரெஷர் வரும், வாஸ்குலர் கன்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தாலும் பிளட் ப்ரெஷர் வரும், எண்டோக்ரைன் இஷ்யூஸ் இருந்தாலும் என்ன ஆகுங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க. ஆன்ஜியோடென்ஷன் என்ன பண்ணுதுங்க, ஆன்ஜியோடென்சினோஜன் அதை ஆன்ஜியோடென்சின் ஒன்றா கன்வெர்ட் ஆகிறது ரெனின் தான் கன்வெர்ட் பண்ணுது. ரைட்டுங்களா, அதை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக் அலிகசெரின் இல்லைங்களா, அலிஸ்கெரின். அலிஸ்கெரின் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரெனின் இன்ஹிபிட்டார் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். செகண்ட் பாருங்கள், ஆன்ஜியோடென்சின் 1 to ஆன்ஜியோடென்சின் 2 கன்வர்ஷன் ஆகிறத தடுக்கக்கூடியது நமக்கு தெரியும். இந்த ப்ரில் ட்ரக்ஸ் எல்லாமே, ஏசி இன்ஹிபிட்டார் ப்ரில் ட்ரக்ஸ் எல்லாமே அதை தடுக்கும். ஆன்ஜியோடென்சின் 2 அதிலிருந்து என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் தி அல்டோஸ்டிரோன், சோடியம் ப்ளஸ் ரிட்டென்ஷன், பிபி இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாமே ஆன்ஜியோடென்சின் 2 தான் பண்ணுது. ஸோ இதை பிளாக்கேஜ் பண்ணக்கூடியது ஆன்ஜியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கேஜ். ஓகேங்களா, இந்த ஆன்ஜியோடென்சினோட ரிசெப்டார் பிளாக்கேஜ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் இந்த சார்டான் ட்ரக்ஸ், லோசர்டான், ஓல்மிசார்டான், இந்த மாதிரி சார்டான் ட்ரக்ஸ் எல்லாமே இதில் வரும். இப்போ டைரக்ட் ரெனின் இன்ஹிபிட்டார் அப்படின்னா அலிகசெரின், ஆன்ஜியோடென்சின் ரிசெப்டார் இன்ஹிபிட்டார்னா லோசர்டான், ஓல்மிசார்டான், இந்த மாதிரி ட்ரக்ஸு. அப்புறம் கேப்டோப்ரில்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆன்ஜியோடென்சின் 1 to 2 கன்வர்ஷன் பிளாக்கேஜ் ட்ரக்ஸ். ரைட். இப்போ டயரிட்டிக்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். தயசைட்ஸ் என்ன பண்ணுது, சோடியம் குளோரைடு பம்பை இன்ஹிபிட் பண்ணுது. ஏர்லி டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள்லேயே இன்ஹிபிட் பண்ணிடுது. சோடியம் அண்ட் குளோரைடு பம்பை தயசைட்ஸ் இன்ஹிபிட் பண்ணுது, ஏர்லி டிஸ்டல் கன்வெர்ட்டிவ் டியூபிள். அடுத்தது லூப் டயரிட்டிக்ஸ் என்ன பண்ணுது, டிக் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லேவில் என்ன அதுக்கு இன்ஹிபிட் பண்ணுதுங்க, குளோரைடு ப்ளஸ் சோடியம், அதுவும் அதை தான் பண்ணுது. ஆனால் பண்ணக்கூடிய சைட்டு டிஃப்ரென்ஸ், பண்ணக்கூடிய சைட்டு தான் டிஃப்ரென்ஸ். இங்கே பண்ணக்கூடியது பார்த்தோம்னா லூப் டயரிட்டிக்ஸ் லைக் ஃப்ரூசிமைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய லூப் டயரிட்டிக்ஸ். இங்கே பண்ணக்கூடியது தயசைடு டயரிட்டிக்ஸ், ஏர்லி டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள் அண்ட் திக் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லே. அடுத்தது பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரிட்டிக்ஸ் இருக்குது. பொட்டாசியம் புரோட்டான் எக்ஸ்சேஞ்சரை இன்ஹிபிட் பண்ணுது, பிளாக் தி எபித்தீலியல் சோடியம் டிரான்ஸ்போர்ட் இதை பண்ணுது. இது என்ன பண்ணுது, டிஸ்டல் கன்வலேட்டர் டியூபிளில் பண்ணுது. பொட்டாசியம் ஸ்பேரிங் எங்கே பண்ணுவாங்க, டிஸ்டல் கன்வலேட்டர் டியூபிளில் பண்ணும். ஸ்பைரினோலாக்டோன் ஆன்டகோனிசஸ் தி அல்டோஸ்டிரோன் இன்ஹிபிட் தி சோடியம் அண்ட் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச். சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் தான் இன்ஹிபிட் பண்ணுது. அது எதன் மூலமாக பண்ணுது, சோடியம் புரோட்டான் எக்ஸ்சேஞ்சர் இல்லைன்னா பிளட் எபித்தீலியல் சோடியம் டிரான்ஸ்போர்ட் அதை பிளாக்கேஜ் பண்ணுறது மூலமாக பண்ணுது. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் பாருங்கள், பிளாக் தி எல் டைப் கால்சியம் 2 சேனல்ஸ் ஆல்ஃபா 1 சப் யூனிட். ஓகேங்களா, அடினர்ஜிக் ட்ரக்ஸில் கால்சியம் சேனல்ஸ் பிளாக்கர்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் என்ன பண்ணுதுங்க, ஆல்ஃபா 1 சப் யூனிட்டில் எல் டைப் கால்சியம் சேனல்ஸ் பிளாக்கேஜ் பண்ணுது. ரெடியூசஸ் இன்ட்ரா செல்லுலர் கால்சியத்தை கம்மி பண்ணுது சார். நம்ம தான் பார்த்தோம் இல்லைங்களா, கால்சியம் உள்ளே போனாலே கன்ட்ராக்ஷன் தான், சோடியம் உள்ளே போனாலே கன்ட்ராக்ஷன் தான். ரிலாக்ஸேஷன் பண்ணணுமா பொட்டாசியம் உள்ளே போகணும் செல்லுக்குள்ளார. அப்போ என்ன பண்ணுதுங்க, உள்ளே போகக்கூடிய கால்சியம் லெவலை கம்மி பண்ணுது. இன்ட்ரா செல்லுலர் கால்சியத்தை எக்ஸ்ட்ரா செல்லுலரை வெளியில் எடுத்து விடுது. ரிசல்ட் இன் தி வாசோடைலேஷன், டிக்ரீஸ் இன் தி கார்டியாக் கண்ட்ராக்டிலிட்டி, ஹார்ட் ரேட். குரோனோட்ராபிக் கம்மி பண்ணுது, ஐனோட்ராபிக் கம்மி பண்ணுது. ஐனோட்ராபிக்னா ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன், குரோனோட்ராபிக்னா ரேட் ஆஃப் ஹார்ட் ரேட். ரைட்டுங்களா, ரோமோட்ராபிக்னா ஏவி கண்டக்ஷனை கம்மி பண்ணுறது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுமே நார்மலாக பீட்டா பிளாக்கர்ஸ் பண்ணும்.
பட் வந்து மெயின்லி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல் டைப் கால்சியம் சேனல்ஸ் வந்து பிளாக் பண்ணுது, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். இங்கே நம்ம கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஃபைன். அடுத்தது சிம்பத்தோலைட்டிக். சிம்பத்தோலைட்டிக்னு பார்க்கும்போது குளோனிடின், ஓகேங்களா, ஒரு சிம்பத்தோலைட்டிக் ஆல்ஃபா 2 அட்ரினர்ஜிக் ரிசப்டார், ஓகேங்களா, அதை வந்து பிளாக் பண்ணக்கூடியது, சிஎன்எஸில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் குளோனிடின் ரெடியூசஸ் சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ, சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோவை கம்மி பண்ணுது. எங்கன்னா ஆல்ஃபா 2வில் ஃபங்க்ஷன் பண்ணுது. ரிசர்பின் என்ன பண்ணுதுங்க, டெப்ளிட்ஸ் தி கேட்டகோலமைன், நார்அட்ரினலின், அட்ரினலின், டோப்பமைன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்டகோலமைனை வந்து டெப்ளிட் பண்ணுது. கேட்டகோலமைன்ஸை ஃப்ரம் தி ஸ்டோரேஜ் கிரானுல்ஸ், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆகிருக்குல்ல வெசிக்கிள்ஸில், நர்வ் எண்டிங்கில், அதை போய் டெப்ளிட் பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ணுது. எதுங்க, ரிசர்பின். ஸோ அப்போ வந்து சிம்பத்தட்டிக் அப்போட ஃபங்க்ஷன் என்னதுங்க, இன்க்ரீஸிங் தி ஹார்ட் ரேட்டு, கண்ட்ராக்டிலிட்டி, ஸோ அதை வந்து கம்மி பண்ணுது. ஆப்டிமல் பிபியோட பாருங்கள், ஆப்டிமல்னு சொல்லி பாருங்கள் கேட்டகரி. சிஸ்டாலிக் பிபி லெஸ் தென் 120, டைஸ்டாலிக் பிபி லெஸ் தென் 80 இருந்தால் நார்மல். இப்போது அதாவது ஆப்டிமல் பெஸ்ட்டு, ஆப்டிமல்னால் பெஸ்ட் இல்லை, அதை விட ஒரு பெர்ஃபெக்டான சுச்சுவேஷன் இல்லை, அது வந்து ஹெல்த்தியான ஒரு பர்சனுக்கு இப்படி இருக்கும். இப்போ நார்மலாக இருக்காங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் நார்மல். அப்போ என்ன ஆகுதுங்க, 120 to 129, 80 to 84, இது வந்து நார்மல். அடுத்தது பாருங்கள், ஹை நார்மல் 130 to 139, 85 to 89, இது வந்து ஹை நார்மல். அதுவும் நார்மல் தான், அந்த கண்டிஷனும் ஆல்சோ நார்மல் தான். ஃபைனலா 130 to 139 அண்ட் 85 to 89 புக்கில் இருக்கிற டேட்டா தான், ஓகேங்களா, நம்மளோட டிப்ளமோ ஃபார்மசி புக்ஸில் இருக்கிற டேட்டா தான். அவுட் சோர்ஸில் இல்லைனா இன்டர்நெட்டில் எடுக்கக்கூடிய டேட்டா ஒரு பாயிண்ட்டு கூட நம்மளோட நோட்ஸில் இருக்காது. கம்ப்ளீட்லி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சிலபஸில் அப்ரூவ் பண்ணப்பட்ட புக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த புக்ஸ்லேருந்து மட்டும்தான் எடுக்கிறோம். டிப்ளமோ ஃபார்மசிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்க புக்ஸ்லேருந்து மட்டும்தான் இந்த நோட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் நோட்ஸை ஃபாலோ பண்ணலாம், கான்ஃபிடெண்ட்டாக டெஸ்ட் எழுதலாம், கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஸ்லைட்ஸை வந்து பார்க்கலாம். கிரேட் 1 ஹைப்பர் டென்ஷனாக 140 to 159, ஓகேங்களா, 160 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து கிரேட் 1. 90 to 99 இருந்தாலும் இது கிரேட் 1 தான். ப்ரைமரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், கிரேட் 1. கிரேடு 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 160 to 179 இருந்தால் கிரேடு 2, 100 to 109 இருந்தால் கிரேட் 2. கிரேட் 3 வந்து 180 to 180க்கு மேலே இருந்தால் கிரேட் 3, 110க்கு மேலே இருந்தால் கிரேட் 3. ஐசோலேட்டட் சிஸ்டாலிக் 140 அண்ட் பிலோ 90, இது ஒரு கேட்டகரியாக கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க, நார்மல் ரேஞ்சு நம்ம கேட்கலாம் இல்லைங்களா. ரோசர்டான் 10,000 மோர் செலக்டிவ் ஃபார் 81 versus 82 receptor. Trimethophan duration of action 15 minutes. Fine, that is not important. Okay, அடுத்தது பார்க்கலாம். டோசேஜ் ஃபார்ம்ஸ், என்னென்ன டோசேஜ் ஃபார்ம்ஸில் வருது, எவ்வளோ டோசேஜ் தேவையில்லை நமக்கு. ஃபைன். கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியல. ஏசி இன்ஹிபிட்டார் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடியது ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர்ஸ் வரும், டைரக்ட் ரெனின் பிளாக்கர்ஸ் வரும், அப்புறம் ஆஞ்சியோடென்சின் கன்வர்ஷன் என்சைம் பிளாக்கர்ஸ் வரும். இதில் பாருங்கள், கேப்டோப்ரில், எனாப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில், பெரிண்டோப்ரில், பென்சாப்ரில், பாசினோப்ரில், குயினோப்ரில், ட்ரெண்டோப்ரில், இது எல்லாமே ஏசி இன்ஹிபிட்டர்ஸ். ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர்ஸ் வந்து லோசர்டான், கன்சர்டான், ரிபிசெட்ரான், வால்சர்டான், டெல்மிசர்டான், ஒல்மிசர்டான், இதெல்லாம் இருக்குது. டைரக்ட் ரெனின் இன்ஹிபிட்டார்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குங்க, அலிஸ்கெரின் வந்து டைரக்ட் ரெனின் இன்ஹிபிட்டார். டயயூரிட்டிக்னா தயசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், லூப் டயயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், பொட்டாசியம் ஸ்பாரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸில் என்னென்ன வருது, ஃபினைல் ஆல்கலமின், பென்சோதயசிபின்ஸ் வருது, அப்புறம் டைஹைட்ரோபைரிடின்ஸ் வருது, சரிங்களா, நிஃபிடிஃபின், இந்த மாதிரி டைஹைட்ரோபைரிடின்ஸ் வருது. டைலேட்டர்ஸ்னு பார்க்கும்போது ஏட்ரியோலார் ஒன்லி, அப்புறம் ஏட்ரியோலார் அண்டு வீனஸ் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, லைக் ஹைட்ராக்சசின், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வருது. சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டர், ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டர், சென்ட்ரல் சிம்பத்தோலைட்டிக் லைக் குளோனிடின் வந்து ஆல்ஃபா 2 பிளாக்கேஜ் பண்ணக்கூடியது, கேங்லியானிக் பிளாக்கர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டர்.
கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டயூரெட்டிக்கில் என்னென்ன இருக்குது, ஹைட்ரோக்ளோரோதைசைடு, குளோர்தாலிடோன், இண்டாப்பமைடு, இதெல்லாம் வந்து நமக்கு தயசைட்ஸில் வருது. ஹைட்ரோக்ளோரோதைசைடு, குளோர்தாலிடோன், இண்டாப்பமைடு. அடுத்தது பாருங்கள் லூப் டயூரெட்டிக்ஸ் சொல்லி பார்க்க அந்த ஃப்ரூசிமைடு, புமட்டானைடு, இதெல்லாம் வந்து லூப் டயூரெட்டிக்ஸில் வருது. அப்புறம் பாருங்கள் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்ஸ், ஸ்பைரோலாக்டன், எப்ளிரினோன் அண்ட் ட்ரைம்டரின் அமிலோரைட்ஸ், இதெல்லாம் வந்து இதில் வருதுங்க நமக்கு பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்ஸில் வருது. எப்ளிரினோன், ஸ்பைரோலாக்டன், ட்ரைம்டரின் அமிலோரைடு. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபினைல் அல்கலமைன் வந்து வெராப்பமைல், பென்சோடையசமின் வந்து டெல்டியாசம், டைஹைட்ரோபைரிடின்ஸ் வந்து நிஃபிடிஃபின், ஃபெலோடோபின் அண்டு அம்லோடோபின், நைகார்டிபின், இதெல்லாம் வருது. வேசோடைலேட்டர்ஸ்னு பாருங்கள் ஏட்ரியோல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே ஏட்ரியோல் ஒன்லி தான் ஹைட்ராலஜின். ஓகேங்களா, பை மிஸ்டேக்காக நம்ம என்ன சொல்லிட்டோம், ஏட்ரியோல் அண்ட் வென்ட்ரிகுலருக்கு சேர்த்து ஹைட்ராலஜின் சொல்லிட்டோம். ஏட்ரியோல்ஸ் ஒன்லி ஹைட்ராலஜின், மினாக்சிடில் அண்டு டயோஸ் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து ஏட்ரியோல்ஸ் ஒன்லி. ஏட்ரியோல் அண்ட் வீனஸ் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறது சோடியம் நைட்ரோப்ரோசைட். ஓகேங்களா, இது வந்து சோடியம் நைட்ரோப்ரோசைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு இந்த கொஸ்டின். ஏட்ரியோல் ப்ளஸ் வீனஸ், சோடியம் நைட்ரோப்ரோசைட். ஓகேங்களா, சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டர்ஸ் பார்க்கும்போது பீட்டா அடினர்ஜிக் பிளாக்கர்ஸ், ப்ரோபோனோலால், மெட்டோப்ரோலால், அட்டினோலால், பிசோப்ரோலால், நிபிவெல்லாம் இருக்கும். இது ஃபர்தராக எப்படி டிவைட் ஆகுங்க, நமக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், அப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் வரும். அடுத்தது என்னதுங்க, கார்டியாக் செலக்டிவ், கார்டியாக் நான் செலக்டிவ், அப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் இதில் வரும். அப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்தா லெபட்டலால், கார்பிட்டலால் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பிளாக்கர்ஸ், ரெண்டுக்குமே பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அடுத்து பாருங்கள் ஆல்ஃபா அடினர்ஜிக் பிளாக்கர்ஸ்னு பார்க்கும்போது ப்ரசோசின், டெரசோசின், அப்புறம் பாருங்கள் டாக்ஸோசோசின், ஃபென்டோலமின், ஃபினாக்சிபென்சமின், இதெல்லாம் வந்து ஆல்ஃபா அடினர்ஜிக் பிளாக்கர்ஸ். ஓகேங்களா, சென்ட்ரல் சிம்பத்தோலைட்டிக்னா குளோனிடின், மீத்தில் டோப்பா, ரெண்டுமே சென்ட்ரல் சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ். கேங்க்லியானிக் பிளாக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸோமித்தோனியம், மிக்காமைலமின் அண்ட் தென் ட்ரைமிட்டாஃபென், ஃபென்டோலினியம், இதெல்லாம் வந்துட்டு என்னதுங்க கேங்க்லியானிக் பிளாக்கர்ஸாக வருது. அடினர்ஜிக் நியூரான் பிளாக்கர்ஸ்னு பார்த்தோம்னா குனித்திடின் அண்டு ரிசர்பின் வந்து அடினர்ஜிக் நியூரான் பிளாக்கர்ஸ். அப்புறம் பாருங்கள் போரோ ரிசெப்டார் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெராட்ரம் அப்புறம் வெராட்ரமின், ரெண்டு ட்ரக் இருக்குது, பார்த்துக்கோங்க. தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், ஆனால் பார்த்துக்கோங்க, அதிகம் நேம் மட்டும் பார்த்துக்கலாம். கேப்டோப்ரைல் என்ன பாருங்கள், அதோட கெமிக்கலி எப்படி இருக்குது, சல்ஃபைடைல் கண்டைன் டைபெப்டைட் சரோகேட் ஆஃப் ப்ரோலின், இதான் அதோட கெமிக்கல் நேச்சராக இருக்குது. எனலாப்ரில் ப்ரோ ட்ரக் கன்வெர்டட் வந்துட்டு எனலாப்ரிலேட்டாக கன்வெர்ட் ஆகுது, ட்ரைபெப்டைட் அனலாகாக இருக்குது. ஃப்ரூசிமைடு வந்து பென்சோயிக் ஆசிட், சல்ஃபோனமைடு, ஃபியூரான் காம்பவுண்ட், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்காக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது நிஃபிடிபின் வந்து ஹைட்ரோபைரிடின் கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்குது. வெராப்பமைல் வந்து ஃபினைல் அல்கலமின் மாய்ட்டியாக இருக்குது. குளோனிடின் வந்து இமிடசோலின் டெரிவேட்டிவாக இருக்குது. அண்ட் தென் வெராட்ரம் வந்து அமைன் ஆண்டகோனிஸ்டிக் டு கார்டியாக் அக்சலரேட்டர் ஆக்ஷன். பயாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெனின் பாருங்கள், ப்ரோட்டீன் என்சைம் செக்ரேட்டட் பை தி ஜஸ்டாக்ளோமரல் செல்ஸ் இன் தி கிட்னி. ரிசர்பின் பாருங்கள், அல்கலாய்டு அப்டைன் ஃப்ரம் தி ரெவோல்ஃபியாவிலேருந்து இருக்கக்கூடிய அல்கலாய்டு. வெராட்ரம் அல்கலாய்டு புரோட்டோவர்டைன் ஏ அண்ட் பி. ஆஞ்சியோடென்ஷன் 2 வந்து கன்வெர்டட் ஃப்ரம் தி ஆஞ்சியோடென்ஷன் 1 பை ஆஞ்சியோடென்ஷன் ஏசிஇ. அந்த பிளாக்கர்ஸால் அதை வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம். 1 to இது 2ஆக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் தென் என்ன பண்ணுவோம், சோடியம் ரிட்டன்ஷன் அதிகமாக்கும், பிபி அதிகமாக்கும். ஏசி இன்ஹிபிட்டார்ஸ் பாருங்கள், கான்ட்ரா இண்டிகேஷன் இப்போ அவாய்ட் இன் தி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அப்புறம் ரீனோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கும்போதும் யூஸ் பண்ண முடியாது, அப்புறம் ப்ரெக்னன்சி டைம்லையும் யூஸ் பண்ண முடியாது. அலிகேசரின் பாருங்கள், கான்ட்ரா இண்டிகேஷன் டூ நாட் யூஸ் வித் தி ஆஞ்சியோடென்ஷன் ரிசெப்டார் பிளாக்கர்ஸ் ஏசிஇ கூட கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் பாருங்கள் லோசர்டான் வந்து அவாய்டு வித் பொட்டாசியம் சப்ளிமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. பொட்டாசியம் சப்ளிமெண்ட்ஸ் ஸ்பேரிங் டயூரெட்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, நமக்கு அது கூடயும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது தயசைட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது சிவியர் ரீனல் ஹெப்பாட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலுமே, அடிஷன் டிசீஸ் இருந்தாலுமே, ஹைப்பர் கால்சிமியா இருந்தாலும் தயசைட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஹைட்ரலசின் இது வந்து சிவியர் டாச்சிகார்டியா, ஹை அவுட்புட் ஹார்ட் ஃபெயிலியர், ப்ரோஃபேரியா, இதெல்லாம் இருந்தால் யூஸ் பண்ண முடியாது. சோடியம் நைட்ரோப்ரூசைட் சிவியர் ஹெப்பாட்டிக் இம்பார்மெண்ட், B12 டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா சோடியம் நைட்ரோப்ரூசைடு யூஸ் பண்ண முடியாது. ப்ரொப்பரனோலால் பாருங்கள், பிராங்கியல் ஆஸ்மா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் யூஸ் பண்ண முடியும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைடு எஃபெக்ட் இது கண்ட்ரா இண்டிகேஷன் இது.
அட்டினலால் பாருங்கள் ஆஸ்மா ஆஞ்சைனா அப்புறம் கார்டியாக் ஷாக் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. மற்றதெல்லாம் ஓகே. நைட்ரோஃப்ளூரைடு பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்க சான்ஸ் இல்லை. அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும்? ஏசி இன்ஹிபிட்டர் ட்ரை காஃப் கிரியேட் பண்ணும், பெர்சிஸ்டன்ட், அப்புறம் டிஸ்கியூசியாங்கிற கண்டிஷன், ஆஞ்சியோஎடிமா அதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடியது தான் ஏசிஇ இன்ஹிபிட்டர். தயசைட்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஹைப்பர் கால்சிமியா, ஹைப்பர் கிளைசீமியா, ஹைப்பர் யூரிசீமியா இந்த கண்டிஷன்லாம் க்ரியேட் பண்ணுறது தயசைட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட் சைடு எஃபெக்ட். லூப் டயயூரிட்டிக்ஸ் சொல்லி பார்க்கும்போது என்ன சைடு எஃபெக்ட் கண்டுபிடினா ஹைப்போகால்சிமியா கண்டிஷனை வந்து கிரியேட் பண்ணுது. அப்புறம் வந்து மெட்டபாலிக் இம்பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது லூப் டயயூரிட்டிக்ஸ். சோடியம் நைட்ரோப்ரூசைடு தயோசயனைடு அக்குமுலேஷன் ஆகுது, டாக்ஸிக் சைக்கோசிஸ் கண்டிஷனை கொண்டு போகுது சோடியம் நைட்ரோப்ரூசைடு. அடுத்தது வந்து குளோனிடின் பாருங்கள் வித்ட்ராவல் சிண்ட்ரோம், ரீபவுண்ட், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுது. மீத்தைல் டோப்பா பாசிட்டிவ் கோம்ப் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்குது. அண்ட் தென் ஹீமோலைட்டிக் அனிமியா, எக்ஸ்ட்ரா பிரிமினல் சிம்டம்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னா சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்கில் எக்ஸ்ட்ரா பிரிமினல் சிம்டம்ஸ் அதுதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? என்னென்ன எக்ஸ்ட்ரா பிரிமினல் பார்க்கின்சோனிசன் டிசீஸ்லேருந்து எல்லாமே 4-5 கண்டிஷன் இருக்குது, எல்லாமே எக்ஸ்ட்ரா பிரிமினல் சிம்டம்ஸ். ரிசர்பின் என்ன பண்ணுதுங்க? சூசைடல் டெண்டன்சியை கிரியேட் பண்ணுது, பார்க்கின்சோனிஸை கிரியேட் பண்ணுது, நைட் மேர்ஸை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிரிமினல் சிம்டம்ஸில் ஒன் ஆஃப் தி சிம்டம் தான் ரிசர்பினும் கிரியேட் பண்ணுது. வைரட்ரம் என்ன பண்ணுதுங்க? நாசியா அண்ட் வாமிட்டிங் ரிஃப்ளக்ஸ் மீடியேட்டட் பை தி வேகஸ் அதை வந்து அது கிரியேட் பண்ணுது. நாசியா வாமிட்டிங் கிரியேட் பண்ணுது. ஃபைன். அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீத்தியல் டோப்பா என்ன பண்ணுது? சேஃப் ஃபார் தி ஹைப்பர் டென்ஷன் டூரிங் ப்ரெக்னன்சி மீத்தியல் டோப்பா. ஓகேங்களா? அட்டினாலால் பாருங்கள் ஒன்ஸ் டெய்லி டோசேஜ் தான் அட்டினாலால். சிஎன்எஸ் சைடு எஃபெக்ட் இல்லை. லோசர்டான் வந்து ட்ரீட்ஸ் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அண்டு யூரிகோசோரிக் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பண்ணுது. ஓகேங்களா? ஸோ வந்து சேஃபர். ஓகேங்களா? ஹைப்பர் டென்ஷன் வந்து போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனுக்கும் யூரிகோசோரிக் எஃபெக்ட் இருக்கவங்களுக்கு சேஃபு. லெபட்டலால் பாருங்கள், லெபட்டலால் கார்பிடலால் வந்து என்ன பெனிஃபிஷியல், என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது ஒரு கார்பிடலாலுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? பெனிஃபிஷியல் இன் தி கார்டியக் கன்ஜெக்டிவ் ஃபெயிலியரில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரைமித்தோஃபன் பார்க்கும்போது கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் டூரிங் தி சர்ஜரி அதெல்லாம் பண்ணுறது வந்து ட்ரைமித்தோஃபன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேபிட் ஆக்ஷனாக இருக்குது, 15 மினிட்ஸில் ஆக்ஷன் பண்ணுது. வெராப்பமைல் இருக்குது பாருங்கள், மோர் பொட்டன்ட் வேசோ டைலேட்டர். அது வந்து டெல்டியாசனோட வெராப்பமைல் வந்து மோர் பொட்டன்ட். சரிங்களா? ஹைட்ரலசின் பாருங்கள் யூஸ் இன் தி ப்ரெக்னன்சி ஹைப்பர் டென்ஷன் அட்ஜங்க்ட் தெரப்பிக்கு வந்து ஹைட்ரலசின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். செகண்ட் இன்னும் ஒரு 2 to 3 கிளாஸ் வந்து நம்ம பார்ப்போம். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.